வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உரமானிய தொகை தொடர்பில் விவசாயிகளுக்கு வெளியான அறிவிப்பு. பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் அதிரடி முடிவு. வடக்குக்கான தொடருந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பம். மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்தால் இலங்கைக்கு காத்திருக்கும் சிக்கல். லிட்ரோமெட்டன் லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு. அவதானமாக செயல்படவும் இன்று இரவு 11 மணி வரை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நிலத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட தோட்டாக்கள். 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த நேரிட்டுள்ளதாக தகவல். புதைக்கப்பட்ட சடலத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தலை தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். இந்த முறை உரமானிய தொகை விவசாயிகளின் கணக்குகளில் ஒரே நேரத்தில் வரவு வைக்கப்படும் என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி 2 ஹெக்டேருக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த பருவத்துக்கு சுமார் 80,000 மெட்ரிக் டன் யூரியா தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். சிறுபோகத்துக்கான உரத்தை வழங்குவதற்காக கமநல சேவை நிலையங்கள் விடுமுறை நாட்களிலும் திறந்திருக்கும் என்று விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறுபோகத்துக்காக நெல் சாகுபடி தொடங்கியுள்ள பகுதிகளில் விவசாயிகளுக்கு உரம் வழங்கும் பணிகளை முறையாக மேற்கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள கமநல சேவை நிலையங்கள் அனைத்து விடுமுறை நாட்களிலும் வார இறுதி நாட்களிலும் திறந்திருக்கும் என்று அதன் ஆணையாளர் நாயகன் தம்பிக்கு ரணதுங்க தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் தள்ளுபடிகள் அதிகரிப்பு உள்ளிட்ட தாங்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் கடிதம் அனுப்பியுள்ளது. அரசாங்கத்தின் தலைவர் ஷெல்டன் பெர்னாண்டோ தங்களது கோரிக்கைகளுக்கு நாளை மறுநாளுக்கு உரிய பதில் வழங்கப்படாவிட்டால் பெட்ரோலிய கழகம், அமைச்சகம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் ஆகியவற்றின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். வடக்குக்கான தொடருந்து சேவைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக யாழ்ப்பாண தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரி தி பிரதீபன் தெரிவித்துள்ளார். மகவ முதல் ஓமந்தை வரையிலான தொடருந்து பாதையில் 5 தொடருந்து பாலங்களை மாற்றியமைக்கவும் யானைகள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை புனரமைப்புக்கு பணிகளை மேற்கொள்ள கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் வடக்குக்கான தொடருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் தொடருந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. தொடருந்து சேவைக்கான முன்பதிவுகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையினால் பயணிகள் தமக்கான முன்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுமார் 2.5 மாதங்களுக்கு பின்னர் தொடருந்து சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளமையால் தொடருந்து கடவைகளை கடப்பவர்கள் பாதுகாப்பாக கடக்குமாறும் தொடருந்து பாதைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு போர் காரணமாக இலங்கையில் உணவு நெருக்கடி ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் நாட்டில் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் சுமார் 15% அதிகரிக்கக்கூடும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த சூழலில் கீழ் நடுத்தர வர்க்கம் மேலும் வீழ்ச்சியடையும் என்று பல்வேறு நபர்களை சார்ந்திருக்கும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தற்போதைய சூழ்நிலையை கருத்து கொண்டு உலகின் பல நாடுகள் உணவு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போதிலும் இலங்கை இன்னும் அத்தகைய நிலையை எட்டவில்லை என்று கூறியுள்ளார். மத்திய கிழக்கு போர் தொடர்ந்தால் நாட்டில் பெரும் உணவு நெருக்கடியை தவிர்க்க முடியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் இலங்கையில் லேப்ஸ் எரிவாயுவை நுகர்வோருக்கு பற்றாக்குறையின்றி விநியோகிக்க லேப்ஸ் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 7,000 மெட்ரிக் டன் எல்பி எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு கப்பல் ஒன்று காமாந்தோட்டை துறைமுகத்தினை வந்தடைந்துள்ளதாக லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் தலைமை அதிகாரி நலிந்த குருகுல சூரிய இதனை தெரிவித்துள்ளார். இதுக்கு அமைய எரிவாயு விநியோகம் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் தொடங்கும் என்றும் கூறியுள்ளார். இதுக்கிடையில் மே மாதத்துக்கு தேவையான 33,000 மெட்ரிக் டன் எல்பி எரிவாயுவை ஏற்றி வந்த மற்றொரு சரக்கு கப்பல் ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டினை வந்தடையும் என்று லேட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த மின்னல் தொடர்பிலான எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி பிற்பகல் 1 மணிக்கு மேல் மத்திய, சப்ரமுவ, ஊவா, தெற்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் ஏற்பட்ட அதிக வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மின்னலால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தற்காரரான கரதனியா சுத்தாவின் எதிரித்தரப்பு முக்கியஸ்தர் ஒருவரை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களிடமிருந்து 109 துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் சோபனா கந்தி ஜெயலலிதா டி சில்வா என்பவற்றின் சகோதரரான ராஜு எனப்படும் சனன் டி சில்வாவுக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்த போதே 4 சந்தேக நபர்களும் எல்பிட்டிய போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அவர்கள் கரந்தனிய சுத்தாவின் எதிரி தரப்பு குழுவின் முக்கிய உறுப்பினரை கொலை செய்ய நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது. அத்துடன் இவர்கள் ஏற்கனவே பல மனித படுகொலையை சம்பவங்கள் தொடர்பிலும் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மீட்டியா கொடே பகுதியில் உள்ள அவரது வீட்டின் பின்புறத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டது. இதன்போது T56 ரக துப்பாக்கி ரவைகள் 96 மற்றும் 9 mm ரக ரவைகள் 13 என மொத்தமாக 109 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேட்டியாகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது என பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தற்பொழுது நிலவி வரும் விலைகளின் அடிப்படையில் 1 லிட்டர் டீசலின் விலையை 600 ரூபாவாக உயர்த்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது நாட்டில் 1 லிட்டர் டீசலின் விலை 382 ரூபாவாக காணப்படுகின்ற நிலையில் உலக சந்தை விலைகளில் பிரகாரம் இந்த தொகையில் டீசல் விற்பனை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் டீசலின் விலையுடன் உயர்த்தப்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு காலம் என்பதனால் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாதிருக்க கூடும் எனவும் புத்தாண்டின் பின்னர் விலை உயர்த்தப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளார். விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் அரசாங்கம் மானியங்களை வழங்க நேரிடும் எனவும் இவ்வாறு மானியங்கள் வழங்கப்பட்டால் அந்நிய செலாவணி கையிருப்பு போன்றே ரூபாவின் பெறுமதியும் வீழ்ச்சியடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டீசல் விலை அதிகரித்தால் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடும் என்ற போதிலும் வேறு மாற்று வழியில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நிவாரணங்களை வழங்குவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு விலை அதிகரிப்பு மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கத்தை விடவும் வலுவானது என தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வவுனியா மகாரம்பை குளப்பகுதியில் புதைக்கப்பட்ட சடலம் ஒன்றிலிருந்து தலையை அகற்றி சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா மகாரம்பை குளம் பகுதியில் 3 மாதங்களுக்கு முன்னர் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அகால மரணம் அடைந்திருந்தார். அவரது சடலம் மரண விசாரணைகளின் பின்னர் கற்பணிச்சான் குளம் மயானத்தில் புதைக்கப்பட்டிருந்தது. தற்போது புதைக்கப்பட்ட இடத்தை மீண்டும் தோண்டி அதிலிருந்து உயிரிழந்தவரின் தலையை அடையாளம் தெரியாத நபர்கள் அகற்றி சென்றுள்ளதாக அவரது பெற்றோர்கள் தெரிவித்து உள்ளதுடன் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். அதே பகுதியில் அண்மையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் இறுதிச் சடங்கு மயானத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அந்த பகுதியிலிருந்து துர்நாற்றம் வந்துள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் அந்த பகுதியை நேரில் பார்வையிட்டு அதன் பின்னர் குறித்த விடயம் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக வவுனியா குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.